சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களின் வாக்குகளை குறிவைத்து திமுகவின் செயல்பாடுகள் இருப்பதாக பேசப்படுகிறது. அது பற்றி அந்த முக்கிய செய்தியை பார்க்கிறோம். அடுத்தபடியாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைப்பில் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தாவேகா வருகையின் பிறகு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டதா திமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பார்வை என்ன? தாவேகா வருகைக்கு பிறகுன்னு சொல்ல முடியாது. அதாவது உதயநிதி 18லயே வர்றாரு, உள்ள வர்றாரு, திமுக உள்ள வர்றாரு, 19ல பிரச்சாரம் பண்றாரு, 19க்கு அப்புறம் அவர் இளைஞரணி செயலாளராக மாறுறாரு. அப்புறம் 21ல எலெக்ஷன்ல நிற்கிறாரு, 21 அதுலயே அவர் மந்திரி ஆறாரு, 22ல அவர் 22ல மந்திரி ஆறாரு, 24ல துணை முதல்வர் ஆகிறாரு. ஸோ அவருடைய வளர்ச்சி அல்லது ஏற்றம் என்பது விஜய்க்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு. ஆக்சுவலா அவர் அடுத்தது ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக உதயநிதி என்ற விஷயம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அது அரங்கேறி வந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம விஜய் இப்போ 2 வருஷமா தான் பாலிடிக்ஸ் வந்துட்டார். அவர் 18ல தான் அவர் பாலிடிக்ஸ் வருவாரா வரமாட்டாரா நமக்கு தெரியாது. அப்பவே உதயநிதி களமிறங்கிட்டார். ஆனால் விஜய்க்கு பின்னாடி இருக்கிற இளைஞர்களுக்கும் உதயநிதி இப்போ தற்போது வளர்த்து வைத்திருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அடிப்படையில் விஜயோடைய பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் சினிமா கவரப்பட்டு அவர் பின்னாடி போயிருக்கிறவங்க. ஆனால் உதயநிதி இருக்கிறவங்க எல்லாருமே கொள்கை ரீதியா திமுக கட்சியில கொள்கை ரீதியா அவங்க தயார் செய்யப்பட்டவர்கள். இன்னைக்கு இளைஞரணியில பாத்தீங்கன்னா 5 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 50 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்படின்னா எல்லாருமே கொள்கை அடிப்படையில் தயார் செய்யப்பட்டவர்கள். விஜயோடைய கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் சினிமா கவரப்பட்டு அவரால் கவரப்பட்டு வந்தவர்கள். 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. விஜய்க்கு பின்னாடி இருக்கிற இளைஞர்களுக்கும் உதயநிதி பின்னாடி இருக்கிற இளைஞர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. விஜய்க்கு பின்னாடி இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஒரு கட்டத்தை ஒரு கூட்டமா இருக்காங்க. ஆனா இது உதயநிதிக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் அது ஒரு கட்டுமானத்தோடு இருக்கு. திமுக என்கிற கட்டுமானத்துல கட்டப்பட்டிருக்கிற ஒரு கூட்டமா இருக்கு. ஸோ அவர் போட்டி அப்படி என்று சொல்வதை விட அரசியல்ல விஜயம் வந்திருக்கார். இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருக்கார். அவர் உதயநிதிக்கு போட்டியா நீங்க உதயநிதிக்கு போட்டியான விஜயை சொல்ல முடியும். ஸ்டாலின் அதுக்கு மேலதான் இருக்காரு. ஆக்சுவலா இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற ஸ்டாலின் தான் எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்காரு தவிர உதயநிதி விஜய் அரசியல் பண்ணல. அதனால உதயநிதி அவருக்கு கொடுக்கப்பட்ட இளைஞரணி பொறுப்பை நிறைவேற்றத்துக்காக கொள்கை ரீதியான ஒரு கூட்டத்தை தயார் பண்ணிட்டு இருக்காரு. அறிவு திருவிழா நடத்துறாரு, நாடெங்கும் போய் இளைஞரணி பாசறைகளை உருவாக்குறாரு, அப்புறம் அறிவு திருவிழா நடத்துறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் திமுக மட்டும் இன்னைக்கு இளைஞர்கள் மத்திய 250 புது பேச்சாளர்களை உருவாக்கி இருக்காரு அவரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே கொள்கை அடிப்படையில தான் அவருடைய நிர்வாகிகளை வச்சிருக்காரு. ஆக்சுவலா அந்த 2 பேருக்குமே வித்தியாசம் இருக்கு. விஜய்க்கும் உதயநிதிக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னும் விஜய்க்கும் உதயநிதிக்குமான நேரடி போட்டி இன்னும் ஆரம்பிக்கல. விஜய் இன்னைக்கு லெவல்ல ஸ்டாலினை ஃபைட் பண்ண வேண்டிய நிலையில, திமுக ஃபைட் பண்ண வேண்டிய நிலையில இருக்காரு. உதயநிதியை ஃபைட் பண்ண வேண்டிய நிலை வரும்போது தான் விஜயோடைய அரசியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துதான் நம்ம அதை சொல்ல முடியும். இன்னைக்கு தேதியில 26 எலெக்ஷன்ஸ்ல விஜயோடைய ஓட்டு வங்கி எப்படி இருக்கு, இளைஞர்கள் அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குறாங்க. இன்னைக்கு திருவண்ணாமலையில அவர் 1 லட்சம் இளைஞர்களை கூட்டுறாரு. அதுவும் வெறும் வடக்கு மண்டலத்துல மட்டும் இருக்கிற நிர்வாகிகள். அவங்க இப்போ நாடு முழுக்க 5 லட்சம் நிர்வாகிகளை கூட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ திமுகலயும் திமுகல ஒரு கட்டத்துல 73 வருஷம் பார்ட்டியா இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல இளைஞர்களோட அந்த ஸ்டாலின் ஆக்டிவா இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இளைஞர்களுடைய வருகை கொஞ்சம் குறைவா இருந்தது. அந்த வருகையை கொஞ்சம் மீண்டும் அதிகரிக்க வைக்கிறதுல உதயநிதி ஸ்டாலினோட பங்கு அதிகமா இருக்கு. விஜய்க்கு இயல்பாவே சினிமா ரசிகர்கள் இருந்ததுனால அந்த இளைஞர் கூட்டம் அப்படியே இருக்கு. ஸோ 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது இவங்க திமுக இருக்கிற இளைஞர்கள் வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள், ஒரு கொள்கை ரீதியாக வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள். விஜயோடைய ரசிகர்கள் இளைஞர்களா இருக்கிறவங்க சினிமாவால் கவரப்பட்டு அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ 2த்துக்குமே வித்தியாசம் இருக்கு. அந்த 2த்தையும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. விஜய்க்கு முன்னாடியே 4-5 வருடம் முன்னாடியே அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. வேணா பேசுறதுக்கு வேணா சௌரியமா இருக்கலாம். விஜய் வந்ததுனாலதான் உதயநிதியை இது பண்றாங்க. விஜய் வராட்டியுமே உதயநிதியை திமுக அரசு தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க என்பதுதான் நிஜமான விஷயம். ஆக்சுவலா நன்றி சார். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது.